பொங்கலோ பொங்கல், இது ஷாமியின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளிலேயே 5.5 லட்சம் கோடி ரூபாய் என்ற இலக்கு எட்டப்பட்டதாக தொழில்துறை செயலாளர் அருண் ராய் தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாளை மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், காலையில நிறைய நிகழ்ச்சிகள் இருந்து முதலமைச்சர் நிறைய MOU முன்னாடி சைன் ஆச்சு. மொத்தம் எவ்வளவு கோடிகள், எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சார்? பல லட்சம் கோடிக்கான வேலை முதலீடுகள் வரும். எவ்வளவு கேட்டாலும் நாளைக்கு 4 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். எத்தனை லட்சம் கோடி, எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் என்பதெல்லாம் எல்லோரும் வியக்கத்தக்க அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்ப அதிகமா எந்த செக்டார்ல அதிகமா வராங்க சார்? இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் பேசும்போது சொன்னாரு, நீங்க 1 ட்ரில்லியன் வரணும், 18% உங்களுக்கு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எவ்வளவு இருக்கும், அதுக்கு எவ்வளவு அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் சார்? அவர் யூனியன் மினிஸ்டர் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது கூட அது இவ்வளவு தேவை, அதற்கு செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையும் அவர் கொடுத்தார். முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை அவர் இந்த ரோட் மேப்பை இன்னைக்கு நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த ரோட் மேப்பை நோக்கி நாம் செயல்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட முதலீடுகள் வர வேண்டும், அந்த முதலீடுகள் எல்லாம் எப்படி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அந்த பரவலாக்கப்பட்ட முதலீடுகள் வரும்பொழுது அந்த தமிழகத்தில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வரும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் லோக்கல் எக்கானமி பூம் ஆகும். லோக்கல் எக்கானமி பூம் போது அப்பதான் இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமிக்கான அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும் என்றதுல தெளிவாக இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். நிச்சயமாக அதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் இன்று துவங்கி இருக்கிறது. இது முதற்கட்ட பாய்ச்சல் தான். இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள், இன்னும் பெரிய முதலீடுகள் எல்லாம் வரவேற்கின்றன. நீங்க டெல்டாக்காரரு, அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நான் முதலமைச்சர் அவர்களே டெல்டாக்காரர். நான் டெல்டாக்காரன்னு பெருமையோட பேசுற, சட்டசபையிலையும் பெருமையா பேசின ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். எனவே தான் நமது மத்திய மண்டலத்துக்கு, டெல்டா மண்டலத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடைக்கவிருக்கிறது. உங்களுக்கே நிலத்திலே அங்கே கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதனால் அது இன்னும் நிறைய விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டைகள் மட்டும்தான் நாங்கள் அமைய வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார். பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றன. டெல்டா பகுதி சுற்றிலும் நிறைய முதலீடுகள் வருது. இந்த ஆக்ரோ ப்ராசஸிங்ல இன்னும் அதிகமாக கொண்டு வரணுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்கும். நிச்சயமாக கொண்டு வரும். அப்படி உலகமே வேந்து பார்க்கும் அளவுக்கு தமிழகத்தை வளர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் முதலமைச்சர் சொல்ல போற மழை கொட்டியதை போல் நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழகத்தில் கொட்டும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ். பொங்கலோ பொங்கல், இது ஷாமியின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones.